கடந்த 10 ஆண்டுகளின் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். அது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் முறைகேடு தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டார். கடந்த ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ராகுல் காந்தி அது தொடர்பாக பெங்களூருவில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பாஜகவின் சித்தாந்தம் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார். வாக்கு திருட்டு காரணமாகவே 2024 ஆண்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கூட்டணி 4 மாதங்கள் கழித்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது பெரும் அதிர்ச்சியையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியதாக கூறினார். இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1 லட்சம் புதிய வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்ததாகவும் அதன் மூலம் பாஜக வெற்றி பெற்றது தெரிய வந்ததாகவும் ராகுல் காந்தி கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார். बीजेपी की विचारधारा इस संविधान के खिलाफ है और ये हिंदुस्तान के गरीब लोगों का, किसानों का, मजदूरों का, छोटे व्यापारियों का हथियार है और हर कांग्रेस पार्टी का कार्यकर्ता और नेता इसकी रक्षा करेगा. இதனிடையே வாக்கு திருட்டு விவகாரத்தில் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக தனது கையொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரத்தை கர்நாடக மற்றும் மகாராஷ்டிரா மாநில தலைமை தேர்தல் ஆணையர்களிடம் ராகுல் காந்தி வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் முறைகேடு தொடர்பான தனது அறிக்கை மற்றும் ஆய்வுகளில் ராகுல் காந்திக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் தனது கையொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரத்தை வழங்குவதில் ராகுல் காந்திக்கு பிரச்சனை ஏதும் இருக்காது என்றும் ஒருவேளை கையெழுத்திட்ட உறுதிமொழி பத்திரத்தை வழங்க ராகுல் காந்தி மறுத்தால் பொய் குற்றச்சாட்டுகள் வெளியிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.